ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷில் டெய்லி யூசஸ் சென்டென்சஸ் ஒரு 20 சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு நான் எப்படி உதவ முடியும்? அம்மா நான் இப்போ உங்களுக்கு எப்படி உதவி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது உங்களுக்கு நான் எப்படி உதவ முடியும்னு சொல்லிட்டு ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ நான் எப்படி உங்களுக்கு உதவ முடியும்? அம்மா உங்கள் ஃபேமிலியெலாம் எப்படி இருக்காங்க? அதாவது ஃபேமிலினா உங்களுடைய குடும்பம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது? உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்காங்க? ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி? உங்களுடைய ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். நம்ம ஃப்ரெண்டுங்களை யாராவது நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணுற அப்போது கேட்போம், ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அம்மா? உங்களுடைய லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கா, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுங்கிட்ட நம்ம நல்லா விசாரிப்போம். அப்போ நம்ம எப்படி கேட்கலாம், ஹவ் இஸ் யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஹவ் இஸ் யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதாவது உங்கள் லைஃப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீ என்ன செய்தாய்? ஏன் உன் மேலே அவன் கோபமாக இருக்கான்? அப்படி நீ என்ன தான் பண்ணன? நீ என்ன செய்தாய்? என்ன மிஸ்டேக் பண்ணணுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டோ இல்லை நம்ம பிரதரோ சிஸ்டரோ நம்ம கேட்போம். நீ என்ன செய்தாய்? வாட் டிட் யூ டூ? நீ என்ன செய்தாய்? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? உங்களுக்கு நான் எப்படி உதவ முடியும்? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? உங்களுக்கு நான் எப்படி உதவ முடியும்? செகண்டு, ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி? உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஹவ் இஸ் யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ என்ன செய்தாய்? வாட் டிட் யூ டூ? நீ என்ன செய்தாய்? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? உங்களுக்கு நான் எப்படி உதவ முடியும்? ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி? உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது? ஹவ் இஸ் யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வாட் டிட் யூ டூ? நீ என்ன செய்தாய்? வாட் டிட் யூ டூ? நீ என்ன செய்தாய்? இப்போ உனக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? இப்போ நம்ம பிரதரோ சிஸ்டரோ கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? வாட் ஹேப்பன்? என்ன ஆச்சு? வாட் ஹேப்பனிங்? என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி கேட்கலாம், வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு என்ன ஆச்சு? இப்போது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயாவது ஒரு புதுசாக நம்ம ஒரு டெம்பிள் போவோம். அந்த இடத்துக்கு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம போயிருக்க மாட்டோம். அப்போது அந்த இடம் நமக்கு அந்த லொக்கேஷன் தெரியாத போது நம்ம கேட்போம், நான் எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது? அப்போ நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், ஹவ் கேன் ஐ ஃபைண்ட் திஸ் பிளேஸ்? ஹவ் எப்படி, கேன் ஐ ஃபைண்ட் திஸ் பிளேஸ்? நான் இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹவு கேன் ஐ ஃபைண்ட் திஸ் பிளேஸ்? இது உன்னுடையதா? இந்த புத்தகம் உங்களுடையதான்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லைங்களா? இது உங்களுடையதா? இந்த பாக்ஸ் உங்களுடையதான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அப்போ எப்படி கேட்கலாம், இஸ் திஸ் யுவர்ஸ்? இது உன்னுடையதா? இஸ் திஸ் யுவர்ஸ்? இது உன்னுடையதா? நீ என்ன சாப்பிட்ட? அம்மா இப்போ நீ என்ன சாப்பிட்டாய்? அப்போ நீ கேட்போம் இல்லைங்களா, வாட் டிட் யூ ஈட்? நீ என்ன சாப்பிட்டாய்? வாட் டிட் யூ ஈட்? வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? ஹவு கேன் ஐ ஃபைண்ட் திஸ் பிளேஸ்? நான் இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிக்குது? ஹவு கேன் ஐ ஃபைண்ட் திஸ் பிளேஸ்? இது உன்னுடையதா? இஸ் திஸ் யுவர்ஸ்? இது உன்னுடையதா? நீ என்ன சாப்பிட்டாய்? வாட் டிட் யூ ஈட்? நீ என்ன சாப்பிட்டாய்? வாட்
டிட் யூ ஈட்? வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு என்னாச்சு? ஹவு கேன் ஐ ஃபர் திஸ் பிளேஸ்னா இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இஸ் திஸ் யோர்ஸ்? இது உன்னோடதா? வாட் டிட் யூ ஈட்? நீ என்ன சாப்பிட்டாய்? என் பொறுமையை சோதிக்காத, தயவு செய்து என்னைய டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன் இப்படி இருக்க? கொஞ்சமாவது உனக்கு ஒழுக்கம் வேண்டும். ஹாவ் சம் மேனர்ஸ். ஏன் இப்படி அடாவடியாக நடந்துக்கிற சொல்லிட்டு நம்ம வீட்டில் நம்ம திட்டுவோம். நம்ம சிஸ்டரோ நம்ம பிரதரோ, நோ வேர்ட்ஸ் டு சே, சொல்ல வார்த்தைகள் இல்லை நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் நம்ம திட்டுறச்ச நம்ம சொல்லலாம். டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். என் பொறுமையை சோதிக்காதே. டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். ஏன் பொறுமையை சோதிக்காதே. நான் பேசுவது உங்களுக்கு கேட்குதா? நான் பேசுவது உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கால் பண்ணும்போது சரியாக கேட்கல, வாய்ஸ் பிரேக் விட்டு கேட்டுச்சுன்னா நம்ம அப்போ கேட்போம், நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா கேட்கலையா அப்படின்ட்டு நம்ம பேசுவோம். கேன் யூ ஹியர் மீ? நான் சொல்வது கேட்குதா? நான் பேசுவது உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். கேன் யூ ஹியர் மீ? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? அம்மா உங்கள் வீட்டில் எப்படி எல்லாம் நல்லா இருக்காங்களா? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை நம்ம ரிலேட்டிவ்ஸோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன கேட்போம், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹவ் ஆர் யூ? அப்புறம் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, எப்படி லைஃப் போயிட்டுருக்கு, இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேட்போம். அப்போது ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம், அதாவது ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம். வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம். வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கார்கள்? அதாவது வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம். டோன்ட் டெஸ்ட் மை பர்சன்ஸ். என் பொறுமையை சோதிக்காதே. கேன் யூ ஹியர் மீ? நான் பேசுவது உங்களுக்கு கேட்குதா? கேன் யூ ஹியர் மீ? நான் பேசுவது உங்களுக்கு கேட்குதா? ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம். வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? அதாவது வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம். இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருப்போம். அப்போ நம்ம குயிக்காக ரெடி ஆகாமல் டைம் டிலே பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நீங்கள் ரெடி ஆகிட்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஆர் யூ ரெடி? நீங்கள் ரெடி ஆகிட்டிங்களான்னு கேட்பாங்க. இல்லை நான் தயாராக இல்லை, ஐ ஆம் நாட் ரெடி. ஆர் யூ ரெடின்னு கேட்டாங்கன்னா இல்லை, ஐ ஆம் நாட் ரெடி. நான் இன்னும் தயாராகலை, ஐ ஆம் நாட் ரெடி. இல்லை, நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? நான் உங்ககிட்ட படித்து சொன்னேன், நீ கேட்கவே மாட்டேன்ற. டைம் ஓவர்னு சொல்லிட்டு நம்ம திட்டுவோம். ஒய் ஆர் யூ லைக் திஸ்? ஒய் ஆர் யூ லைக் திஸ்? நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? ஒய் ஆர் யூ லைக் திஸ்? நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? உன்கிட்ட நான் என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு வீட்டில் திட்டுவாங்க. உன் விருப்பப்படி செய், நீ என்னமோ பண்ணிக்கிட்டு போ, உன் விருப்பப்படியே எது பார்த்தாலும் செய்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உன் விருப்பப்படி செய். டூ ஆஸ் யூ லைக். டூ ஆஸ் யூ லைக். உன் விருப்பப்படி செய். நீ என்னிடம் சொன்னீங்களா? நீ என்கிட்ட சொன்னியான்னு சொல்லிட்டு கேட்பலையா? ஆமாம், நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னியா? எனக்கு ஞாபகம் இல்லை, நீ சொன்னியா? டிட் யூ டெல் மீ? டிட் யூ டெல் மீ? நீ என்னிடம் சொன்னீர்களா? நீ என்னிடம் சொன்னீர்களா? டிட் யூ டெல் மீ? ஐ எம் நாட் ரெடி. நான் தயாராக இல்லை. ஐ எம் நாட் ரெடி. நான் தயாராக இல்லை. நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? ஒய் ஆர் யூ லைக் திஸ்? ஒய் ஆர் யூ லைக் திஸ்? உன் விருப்பப்படி செய். டூ ஆஸ் யூ லைக். டூ ஆஸ் யூ லைக். உன் விருப்பப்படி செய். டிட் யூ டெல் மீ? நீ என்னிடம் சொன்னீர்களா? டிட் யூ டெல் மீ? நீ என்னிடம் சொன்னீர்களா? சரி, இட் ஒன்ஸ் ஐ எம் நாட் ரெடி. நான் தயாராக இல்லை. ஒய் ஆர் யூ லைக் திஸ்? நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? டூ ஆஸ் யூ லைக். உன் விருப்பப்படி செய். டிட் யூ டெல் மீ? நீ என்னிடம் சொன்னீர்களா? இப்போ டஸ்ட்பினில் குப்பை இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம்? குப்பையே வெளியே எடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு சொல்லிட்டு
Take the trash out. Take the trash out. Trashனா குப்பை. Take the trash out. குப்பையை வெளியே எடு. Take the trash out. காஃபி ஆறிக்கொண்டிருக்குது. காஃபி ரொம்ப ஆறி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம காஃபி குடிக்கிறச்சு அவங்க குடிக்காமல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் காஃபி குடிச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் இல்லைங்களா. காஃபி ஆறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். த காஃபி இஸ் கெட்டிங் கூல். காஃபி ஆறிக்கொண்டிருக்கிறது. த காஃபி இஸ் கெட்டிங் கூல். காஃபி ஆறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வலியை யாராலும் உணர முடியாது. உங்களுடைய பெயினை யாராலையும் உணர முடியாது. நீங்கள் அவ்வளோ பெயின் உங்களுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா. ஒவ்வொருத்தங்களுக்கும் பெயின் இருக்கும். பட் நம்மளுடைய பெயின் நமக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களால் அது உணர முடியாது இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், நோ ஒன் கேன் ஃபீல் யுவர் பெயின். ஸோ நோ ஒன் கேன் ஃபீல் யுவர் பெயின். உங்கள் வலியை யாராலும் உணர முடியாது. நோ ஒன் கேன் ஃபீல் யுவர் பெயின். நோ ஒன் கேன் ஃபீல் யுவர் பெயின். No one can feel your pain. உங்கள் வலியை யாராலும் உணர முடியாது. குப்பையை வெளியே எடு. So take the trash out. Take the trash out. குப்பையை வெளியே எடு. Take the trash out. காஃபி ஆறிக்கொண்டிருக்கிறது. The coffee is getting cool. The coffee is getting cool. காஃபி ஆறிக்கொண்டிருக்கிறது. ஸோ நோ ஒன் கேன் ஃபீல் யுவர் பெயின். உங்கள் வலியை யாராலும் உணர முடியாது. நோ ஒன் கேன் ஃபீல் யுவர் பெயின். உங்கள் வலியை யாராலும் உணர முடியாது. ஸோ 19th கொஸ்டின். நீ இதை எப்போ பண்ணி முடிக்க போகிற? வென் ஆர் யூ கோயிங் டு ஃபினிஷ் திஸ்? நீ எப்போ இதை பண்ணி முடிக்க போகிற? நமக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எப்போ பண்ணி முடிப்பீங்கன்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க இல்லைங்களா. நீங்கள் எப்போ தான் இதை பண்ணி முடிக்க போகிறீங்க, எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ டைம் ஆகும், நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்கன்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்பாங்க. அப்போது வென் ஆர் யூ கோயிங் டு ஃபினிஷ் திஸ்? வென் ஆர் யூ கோயிங் டு ஃபினிஷ் திஸ்? நீ இதை எப்போ பண்ணி முடிக்க போகிற? நீ இதை எப்போ பண்ணி முடிக்க போகிற? வென் ஆர் யூ கோயிங் டு ஃபினிஷ் திஸ்? வென் ஆர் யூ கோயிங் டு ஃபினிஷ் திஸ்? நீ இதை எப்போ பண்ணி முடிக்க போகிற? நீ இதை பண்ணி முடிச்சிட்டியா? ஆமாம், நீ இது பண்ணி முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். நீ இதை பண்ணி முடிச்சிட்டியா? ஆர் யூ டன் வித் திஸ்? நீ இதை பண்ணி முடிச்சிட்ட, எப்போ முடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைங்களா. நீ இதை பண்ணி முடிச்சிட்டியா? ஆர் யூ டன் வித் திஸ்? ஆர் யூ டன் வித் திஸ்? நீ இதை பண்ணி முடிச்சிட்டியா அப்படின்ட்டு நம்ம கேட்கலாம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லைங்களா. நீ இப்போ என்ன பண்ண போகிற? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? நீ இப்போ என்ன பண்ண போகிற? நீ இதை பண்ணி முடிச்சிட்டியா? ஆர் யூ டன் வித் திஸ்? ஆர் யூ டன் வித் திஸ்? நீ இதை பண்ணி முடிச்சிட்டியா? ஆர் யூ டன் வித் திஸ்? நீ இதை எப்போ பண்ணி முடிக்க போகிற? வென் ஆர் யூ கோயிங் டு ஃபினிஷ் திஸ்? வென் ஆர் யூ கோயிங் டு ஃபினிஷ் திஸ்? நீ இதை எப்போ பண்ணி முடிக்க போகிற? ஸோ ரிப்பீட் ஒன்ஸ். வென் ஆர் யூ கோயிங் டு ஃபினிஷ் திஸ்? நீ இதை எப்போ பண்ணி முடிக்க போகிற? நீ இதை பண்ணி முடிச்சிட்டியா? ஆர் யூ டன் வித் திஸ்? ஆர் யூ டன் வித் திஸ்? நீ இதை பண்ணி முடிச்சிட்டியா? ஹாய் நண்பர்களே, என் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.